இந்த இடத்த பாக்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பயம் வரணும் தானே ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு பேர் வச்சிருக்காங்க. இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்களா? எல்லா டீமுக்கும் ஸ்க்ரால்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப எல்லாரும் அவங்கவங்க கேட்ல போய் நில்லுங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. எல்லாம் சரிதான், ஆனா இப்ப என்ன பண்றது? நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கணும். ரகசிய பாஸ்வேர்டு. பாஸ்வேர்ட் தெரியாத யாரையும் நம்ப கூடாது. ஒரு சிறந்த நிஞ்சா எப்பவும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. இதை விட சின்னதா ஏதாவது இருக்குமா? பக்கத்துல வராத. பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லு. ஆட பாஸ்வேர்ட் தானே, இப்போ சொல்றேன். பரவாயில்லையே, எங்க பாஸ்வேர்டை அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா? நம்ம பாஸ்வேர்ட வார்த்தைக்கு வார்த்தை சரியா சொன்னானே. எல்லாம் சரியா சொன்னா, ஆனா அதுதான் பிரச்சனை. நருட்டோவுக்கு அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? 1000 வருஷம் ஆனாலும் நருட்டோவால இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒளிஞ்சிருந்தது போதும், எல்லாரும் வெளியே வாங்க. இப்ப நம்மளோட ரெண்டாவது யுக்தியை பயன்படுத்த போறோம். வாவ், போன வருஷம் நம்பர் 1 ரூக்கியா வந்தவரை நம்ம இங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? போய் வேலைய பாரு. என்ன மாதிரி அழகான பொண்ணு கிட்ட அவன் பேச மாட்டானா? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் யாரையாவது அடிச்சு நொறுக்க போறேன். என்ன பார்த்து கை வாங்கின மாதிரி தெரியுது. சண்டை போட ஆசைப்படுறியா? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. All my friends are toxic, all ambitionless, so rude and always. இத பாரு பாம்பே, ஒழுங்கா திரும்ப உன் புத்துக்குள்ள போயிடு, இல்லடா உன்னுடைய தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சின்ன பசங்க தானே நீங்க எல்லாம். ரெஸ்ட் எடுத்தது போதும், வாங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். என் வாழ்க்கையில ஜெயிப்பேன். சொல்றத கேட்க மாட்டியா? ஓ சென்சை இப்ப சொல்ல போற தகவலை ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன் சென்சை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நான் தான் பொழந்த மணிக்கு கிடக்குறேனே, உங்களை காப்பாத்துறதுக்கு தாப்பா படாத பாடுபட்டேன். எங்க கூட சண்டை போட தானே நீ வந்திருக்க. நாருட்டோ, ராக்லிய பத்தி தப்பா பேசினா உன் கதையை முடிச்சிடுவேன். நான் மயங்கி கிடந்தப்ப என்ன நடந்துச்சுன்னே புரியலையே. நேரம் வேகமா ஓடுதுல்ல. நம்மளால கண்டிப்பா எந்த ரெக்கார்ட்ஸையும் உடைக்க முடியாது. எக்ஸாம்ல கலந்துகிட்ட மத்த டீம்ஸ்ல எத்தனை பேரு ஸ்க்ரால்ஸ் சேகரிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியல. அரடா, சாப்பாடு எப்ப தயாராகும்னு தெரியலையே, ரொம்ப பசிக்குதே. பரவாயில்ல சாக்குரா, என்னால நடக்க முடியும். அப்போ ஓகே. அப்படி என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல. சொல்ல போனா மோதிரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, ஒரு கை பார்த்துடலாம். அதாவது இதுல யார் கலந்துகிட்டாலும் வினோதமா இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அத பத்தி நீ பேசுறியா? நீ மட்டும் இல்லனா என்னால இங்க இருந்திருக்கவே முடியாது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ண பாரு. சரி சரி போதும். நான் இதுல தோக்க மாட்டேன், ஜெயிப்பேன்னு உனக்கு நீயே சொல்லிக்கோ. இவளுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு தேவையே இல்லாம இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? Got the man with the plan right here. Sing it swag with the man right here. காலிக்கிட்ட சிக்கமாரு. நீ அசத்திட்ட. கம் ஆன், அடுத்து நானா தான் இருக்கணும். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் மேட்ச் கொடுக்கறாங்க. சாரி கேபா, உன்னை நான் தோக்கடிச்சிட்டா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஒரு நிமிஷம், உன் பப்பிய வச்சு என்ன பண்ற? விளையாடிக்கிட்டு இருக்கியா? அதுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவ? கேபா என்னோட டீம் ஆளு. நான் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். ஆனா எனக்கு இதுல நருட்டோ ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கே.
உன்னுடைய திறமை என்னங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். வயசான கிழமை மாதிரி அட்டாக் பண்ற. Got the man with the plan right here. Singing swag with the man right here. என்ன பண்ணிட்டு இருக்க? சர்ப்ரைஸ்! நல்லா மாட்னியா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணிட்டியா நீ? உன்னை விட போறியா இல்லையா? அது சரி, நீ குளிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? என்ன திடீர்னு அவன் கண்ணுல ஒரு வெறி தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க, அவன் இப்ப ஏதோ சாப்பிட்டான். இது அநியாயம். நான் இதை ஒத்துக்க மாட்டேன். அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. உணவு மருந்துகள் பயன்படுத்தலாம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? போட்டியில இருந்து விலகுறேன்னு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை நீ ஜெயிச்சா உன்னை நான் பார்பிக்யூக்கு கூட்டிட்டு போறேன். ஜோஜி, எதை பத்தியும் கவலைப்படாத. ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நடுவுல வந்து தடுத்துருவோம். சாப்பாட்டு விஷயத்துல ஆசை காமிச்சு அவனை மோசம் பண்ணணுமா? பேட்டலுக்கு நடுவுல வந்து கண்டிப்பா இவர் தடுக்க மாட்டாரு. என்ன தனியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரி, அந்த நஜி பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவன் கதையை முடிக்க போறது நாங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அது சரி, நான் சொல்றது தப்பா எடுத்துக்காத. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. மறுபடியும் தப்பிச்சிட்டேன். மூடு. பயத்தை வெளிப்படுத்தாம இருக்க கூட உனக்கு தெரியாதா? இதுக்கு இப்ப எழுதிக்கிட்டு இருக்க. மேட்ச் நடக்கும்போது இதை எடுத்து படிச்சு பார்த்தா அடிக்க போறியா என்ன? அந்த கேப்ல அவனை அடிச்சு தூக்கி போட்டுருவா. இது ஒரு நல்ல அட்வைஸ் தான்.